السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. 5 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்வை அழைத்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், என்னை அழைக்கக்கூடிய நேரம் என்னுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு என்னை அழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த அல்லாஹினுடைய இந்த 99 திருநாமங்களும் அல்லாஹினுடைய தன்மைகளை, வல்லமைகளை, சக்தியை கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அஸருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஃபர்லான தொழுகைகளை தொழுதுவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து துஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். இந்த திக்ரை நாம் 5 தடவைகள் ஓதுவோம். என்ன திக்ர்? யா கனியு யா முகனி யா அல்லாஹ், யா கனியு யா முகனி யா அல்லாஹ் என்று வரக்கூடிய அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள். இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திருநாமங்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு வாழ்க்கையை, சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தருகின்றான். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.